மேட்ரு தெரிஞ்ச உடனே நேரே கிளம்பி வந்துட்டேன். டீனை விட்டு டிஜி கிட்ட பேச வச்சுட்டேன். இங்க சௌகரியத்துக்கு ஒன்றும் குறையில்ல. எனக்கு எந்த குறையும் இல்லை இந்த கம்பிங்களை தவிர. அந்த கலெக்டரை நாம அப்படியே விட்டுறக்கூடாது. அவனுக்கு நாம யாருன்னு காட்டணும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை சேரியிலே போட்டு கொளுத்திடுறேன். மந்திரி ஆகணும்னு எனக்கு திடீர்னு ஒரு ஆசை. பாய், இந்த மந்திரி லோகைய ஒரு ராஜினாமா லெட்டர் தருவார், அதை வாங்கி சிஎம்க்கு ஃபேக்ஸ் பண்ண. அது நான் எந்த தப்பும் செய்யலையே சித்தப்பா. நீ தப்பு பண்ணேன்னு சொல்லப்பா. ஆனா அவங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, பணத்துல மட்டும் இல்ல. இந்த தடவை அவனால எழுந்திருக்க முடியாது. நான் கொடுத்திருக்க அடி அப்படி. சார், பெரிய பிரச்சனையாச்சு சார். என்னாச்சு? அந்த நியூஸ் சேனலை வச்சு பாருங்க சார். மந்திரி லோகையன் ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக தமிழ்நாடு தேசிய கட்சி தலைவர் பரந்தாமனை மந்திரியாக சிஎம் நாமினேட் செய்தார். கவர்மெண்ட் சென்டருக்கு நிறைய தடவை கால் பண்ணியிருந்தாரு. உங்களை பார்க்கறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்ல வெயிட் பண்றாரு. நீங்க கலெக்டர் பதவியில இருந்துகிட்டு ரவுடித்தனமான நடவடிக்கைகள் ஈடுபடுறீங்க. ஏழை ஜனங்களுக்கு வந்த அரிசியை திருடினவன உள்ள தூக்கி போட்ட அது நான் செஞ்ச தப்பா? அப்படி நீங்க அதை தப்புன்னு சொன்னா அந்த தப்பை நான் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்.